ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் அயன் பாக்ஸை வச்சு ஒரு ஸ்டார்ச் போட தோத்தியை எப்படி பர்ஃபெக்டா அயன் பண்றது அப்படிங்கிற இந்த வீடியோல பார்த்து நம்ம பிளாசம் லாண்ட்ரில ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேஷ்டி அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஈவனாக நம்ம மடிச்சுக்கணும். அதை தான் இப்போ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 4 கார்னருமே ஈவனாக மடிச்சுட்டு ஓரங்கள் நல்லா பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் ஈவன் ஆகும். ஏன்னா கஞ்சி போட்டிருக்கிறதுனால ஈவன் ஆகாது. இப்படி இன்னொரு தடவை 2ஆக மடிச்சுட்டு கார்னர் பிடிச்சி நல்லா இழுத்துடணும். இப்போ வேஷ்டி உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஈவனாக இருந்தால் தான் கெட்டும்போது ஈவனாக நீங்கள் கட்ட முடியும். அதனால தான் எப்பயுமே வேஷ்டியை அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வேஷ்டி ஈவனாக இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு ஈவன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அயனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ அயனிங் டேபிளில் விரிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் கஞ்சி போட்டிருக்கிறதுனால சுருக்கமாக இருக்கும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் ஈஸியாக சுருக்கம் போயிடும். அதை தான் பண்ணுறாங்க. இப்போது பார்டர் ஏரியாவை நீட்டாக அயன் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியும், கெட்டும்போதும் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு சுருக்கம் எல்லாம் போகுது பாருங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கஞ்சி போட ட்ரெஸ்ஸை ஸ்டீம் அயன் பாக்ஸில் பண்ணணுமா எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸில் பண்ணணுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். எப்பயுமே கஞ்சி போட்ட ஐட்டத்தை எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸில் பண்ணால் தான் நீட்டாக உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அயனிங் ஃபுல் ஏரியாவுமே நீட்டாக கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஒரு சைடு பார்டர் க்ளீன் அயன் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது பக்கம் உள்ள பார்டர் ஏரியாவும் நீட்டாக சுருக்கத்தை எடுத்து விட்டுட்டு தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அயன் பண்ணுவாங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா பார்டர் ஏரியா கெட்டும்போது சுருக்கமாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே பார்டர் ஏரியாவை நீட்டாக அயன் பண்ணிவிடுவாங்க. இந்த நீட்டாக அயன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது ஒரு சைடு அயன் பண்ணியாச்சு. பின்னாடி பக்கம் அதே போல் அயன் பண்ணணும். அதை 2ஆக மடிச்சுட்டு கூட அயன் பண்ணிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு இப்போது அயன் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த வேஷ்டி. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணனால தான் இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போது நான் 2ஆக மடித்த வேஷ்டியை ஓரத்தை நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடிக்கணும். இப்போ எல்லா பக்கமுமே ஈவனாக அயன் பண்ணிடணும், இல்லைன்னா சுருக்கம் அசிங்கமாக தெரியும். அப்போ தான் எல்லா பக்கமுமே அயன் பண்ணுறாங்க. நீட்டாக அயன் பண்ணிட்டாங்க. யாருக்காவது எப்படி கஞ்சி போடணும், ஒரு வேஷ்டியை கஞ்சி போடணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஏன்னா இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டான விஷயம் ஒரு வேஷ்டிக்கோ சட்டைக்கோ எப்படி கஞ்சி போடுறது தான். யாருக்கும் நீடு இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம். அதே போல் வேறு ஏதாவது லாண்ட்ரியில் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாகவும் நம்ம அதுக்கான டீட்டெயில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நீட்டாக எல்லா பக்கமுமே அயன் பண்ணிட்டாங்க. இப்போ பேக் சைடும் அதே மாதிரி அயன் பண்ணிடணும். ஏன்னா ஒரு சைடு பண்ணிவிட்டு ஒரு சைடு பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சுருக்கம் போகாது. அதனால எப்பயுமே பின்னாடி பக்கம் நீட்டாக அயன் பண்ணிடணும். இப்போ அயன் பண்ணுறாங்க. இப்போ
4 பக்கமுமே ஃபுல் சைடுமே நீட்டாக அயன் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி ஃபோல்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக மடிச்சுட்டு இப்போ டெலிவரி ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மடித்தனால தான் இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பொதுவாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. எப்பயுமே ஒரு வேஷ்டி அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவன் பண்ணிட்டு தான் அயன் பண்ணிடணும். ஒரு புது வேஷ்டி எப்படி கடையில் வாங்குகிறோம் அதே போலவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.